தொடர்ந்து நிகழ்ச்சி வரப்போகுது. ஸோ இந்த மண்ணில் சொல்லியிருந்தான் நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் ஆடுற பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா இதுலைங்க பழனி கணக்கம்பட்டி. ஸோ நாளைக்கு ஒரு புது முறம் புக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம பேர் எப்படி நல்ல சிறி பழத்தில் கந்த சஷ்டின்னு அந்த விதையை அங்கே ஆரம்பிச்சதோ முளைச்சதோ, அதே கந்த சஷ்டி ஈட்டுற தேவராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மட வளாகத்தில் தான் வந்து பிறந்திருந்தாரு. அந்த நேற்று பிறந்த இடத்துல நாம் ஆடினோம். அந்த பிறந்த இடத்துல இருந்து கந்தசஷ்டி அவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயற்றி அரங்கேற்றம் பண்ணது சென்னிமலையில். ஸோ அப்போ அரங்கேற்றம் பண்ண இடத்துல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உண்மையாலுமே இந்த இடத்துல அந்த கந்தசஷ்டிங்கிற பேர் வர்றதுக்கும் தேவராய சார் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம நினைச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மின்னு நடத்துங்க சரிங்களா. பேர் கூட சொல்ல வேண்டாம், விவசாயி சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். கந்தசஷ்டியோட விவசாயினே சொல்லலாம் மச்சான. அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விழா கமிட்டினர் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பார் அப்படின்ட்டு விழா கமிட்டியில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி கடைசியாக பார்த்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பான்னு சொல்லுவாங்க. பட் வந்ததுலேருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கணபதியை வழிபட்டு உடனே முருகரை வழிபட்டு வாங்கன்னு இப்போ வரைக்கும் இருந்து இவ்வளவு ஊக்கமும் அதே மாதிரி வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமர்கலப்படுத்தின விழா கமிட்டினர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது விழா கமிட்டினர் நம்மளது கந்தசஷ்டி கலைக்குரிய விவசாயி மச்சான் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் அருமையான தருணம்.